அனைவருக்கும் வணக்கம். இன்று தேய்பிறை சஷ்டி. முருகப்பெருமான வணங்குறவங்களுக்கு நல்லதே வந்து நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வந்து போகணும் அப்படிங்கறத வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வேலைக்காக வேலை தேடிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நிரந்தரமான ஒரு வேலை வந்து அமையணும். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன வந்து பண்ணணும் பூஜை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கேட்ட கேள்வி. நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலைக்கா இருக்கிறோம், நிரந்தரமான ஒரு வேலை வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்காகவே உங்க மூலமா எனக்கு கேட்ட கேள்வியா நான் நினைச்சுக்கிறேன். நானும் வந்து அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கும் போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமிகை அறிகுறி வந்து நேற்று நைட்டு கனவுல வந்து எனக்கு தோன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நல்ல வேல்யூபிளான கமெண்ட்டை வந்து உங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வேலை வந்து எல்லாருக்கும் வந்து வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். இந்த நிரந்தரமான வேலை, அரசு வேலை, இது மாதிரிலாம் நம்ம வந்து வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய வந்து நம்ம வந்து செய்வோம். அதுக்கான முயற்சிகள் நம்ம போட்டாலுமே நமக்காக வந்து சில நேர காலங்கள்னால நமக்கு வந்து அந்த எஃபர்ட் போட்டாலுமே அது சில சமயம் நம்ம தவறி போயிடும், தட்டி போயிடும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ல 2 மார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலைக்காக நம்ம எழுதியிருப்போம், அதனால வந்து போயிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலுமே நமக்கு நல்ல டேலண்ட் இருக்கும், ஆனா நம்மளை விட வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு அது போயிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூரியன் வந்து நம்ம அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல முதல்ல வந்து சூரியன். அந்த சூரியனோட அந்த ஆசீர்வாதம் நமக்கு நம்ம ஜாதகத்துல முழுமையா இருக்கும் பட்சத்துல நமக்கு வந்து நல்லதே நடக்கும். இதுல வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே நீங்க நிரந்தரமா வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரியனை வழிபட உகந்த நாள் 6 to 7. இந்த நேரத்துல காலை 6 to 7ல நீங்க வந்து சூரியனுக்கு நேரா கிழக்கு பார்த்து நின்று ஒரு அகல் விளக்கு வந்து ஏத்துங்க. மாடி இருக்கவங்க மாடியில போய் நின்று ஏத்தலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஏத்தணும்னா சூரியனுக்கு நேரா வந்து ஏத்திக்கோங்க. அந்த அகல் விளக்கு ஏத்திட்டு அது கூட கல்கண்டு இல்லைன்னா வெல்லம், இது ரெண்டுல ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்க வந்து சூரிய பகவானுக்கு அந்த சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு சூடம்லாம் காமிச்சு நல்லபடியா வணங்கிட்டு வாங்க. உங்க ஜாதகத்துல சூரியனோட ஆதிக்கம் அந்த அனுகிரகம் கம்மியா இருந்தா கூட நீங்க தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வரும்போது தொடர்ந்து 9 வாரம் 11 வாரம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 குளிச்சுட்டு சுத்தபத்தமா வந்து இதை செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாம். அந்த பூஜை பண்ணும்போது நீங்க வந்து சுத்தபத்தமா தான் இருக்கணும். அதனால வந்து தலை ஸ்நானம்லாம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது நம்ம மனசுக்குமே உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு பூஜை. வேலை கிடைக்கணும் அப்படின்னாலே சூரியனை வந்து நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும், சூரியனை வணங்கணும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா காலையில சூரியனுக்கு நேரா ஒரு அகல்விள தீபம் ஏற்றி அவங்க கிட்ட நம்ம தூப தீப ஆராதனை காமிச்சு அந்த கல்கண்டை வந்து நெய்வேத்தியமா வச்சு வணங்கிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சூரியனே நமக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான ஸ்லோகம் அந்த மாதிரி வந்து நீங்க வந்து வேண்டிக்கிட்டு அந்த கல்கண்டை வந்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். ஸோ வந்து இது யாரு வந்து வேலை தேடுறாங்களோ, யாருக்கு வந்து வேலை கிடைக்கணுமோ அவங்க தான் இந்த சிரத்தையோட பண்ணணும். மற்றவங்க உங்களுக்காக பண்றாங்க, அம்மா பண்றாங்க, அப்பா பண்றாங்கன்னா அந்த பலன் வந்து லேட்டா தான் கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் வந்து காலையில எழுந்து பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம லேட்டா தான் எழுந்திருக்கிறது வழக்கமா இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா வந்து நமக்கு இது வேணும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து செய்யணும். இது முதல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது, இன்னைக்கு சஷ்டி, அதெல்லாம் முருக கடவுளுக்கு உகந்த நாள். அந்த நாள்ல இதையும் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெற்றிலை தீபம் போடும்போது நமக்கு நிறைய வந்து தடைகள் ஏற்பட்டாலோ இல்ல வந்து வீடுமனை வாங்கினாலும் முருக கடவுளை வந்து வணங்குவோம். அதே மாதிரி துவரம்பருப்பு தீபம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தடவை செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த துவரம்பருப்பு ஒரு தாம்பூலத்துல துவரம்பருப்பை வந்து பரப்பிட்டு அது மேல வந்து அகல் விளக்கு வச்சு நீங்க வந்து முருகனுக்கு நேரா வந்து வேண்டிக்கிட்டு கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கலாம். அப்புறம் திருப்புகள் வந்து படிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான அந்த மந்திரம் வந்து திருப்புகள்ல இருக்கு. அந்த மந்திரத்தை வந்து நீங்க படிக்கணும், பாராயணம் செய்யணும். கந்தசஷ்டி கவசம் தான் படிக்க முடியும்னா அதையும் நீங்க வந்து படிக்கலாம். இந்த துவரம்பருப்பு தீபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த துவரம்பருப்பு தீபத்தை வந்து ஏற்றி அடுத்த நாள் புதன்கிழமை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமா பருப்பு எடுத்து அதை வந்து சமையல்ல சேர்த்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். மீதி இருக்கிற பருப்பை வந்து நீங்க வந்து காக்கை குருவிக்கு வந்து நீங்க வந்து இறைக்காக நீங்க வந்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பண்றதுங்கிறது 2வது ஒரு பரிகாரம் மாறிடுது. இந்த பூஜையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நேரம்ங்கிறது முக்கியம். இப்ப எப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க பண்ணணும். அதே மாதிரி
துவரம்பருப்பு தீபம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு உகந்த செவ்வாய் ஓரையில பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்ப செவ்வாய் ஓரைங்கிறது காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வரும். அப்ப நீங்க உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியன்டா இருக்கும். சில பேர் வேலைக்கு போயிட்டு 7 மணி தான் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னா அந்த 8 to 9 அன்னைக்கு நீங்க தீபத்தை வந்து நீங்க எழுப்பி வச்சுட்டு நீங்க வந்து வேண்டணும். அதுக்கப்புறமா நீங்க போய் சாப்பிட்டு நீங்க படுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. நமக்கு வந்து அந்த நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரம் வந்து ஒரே நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வந்து அந்த மனசுல வந்து ஆள் மனசுல பதிய வைக்கிறதுக்கான ஒரு தியானம் மாதிரிதான் இந்த பூஜைகள்லாம். ஸோ வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமைனால உங்களுக்கு தானே 6 மணிக்கு முழிப்பு வந்து 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்து நீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கு சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்க விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில துவரம்பருப்பு தீபம் வந்து ஏத்துறது 2வது வழிமுறை. 3வது வந்து பாத்தீங்கன்னா பைரவ வழிபாடு. பைரவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானுக்கு குருவானவர். இப்ப சனி பயிற்சினால நிறைய வந்து உங்களுக்கு தடைகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்க போய் பைரவரை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அவரால் ஏற்படுற தடங்கள்ல வந்து கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்பாரு. சோ பைரவர் வந்து நம்ம வழிபடும் போது 27 மிளகு சிகப்பு துணியில நீங்க வந்து முடிச்சு மாதிரி போட்டு ஒரு அகல் விளக்கு வந்து நீங்க ஏத்தணும். நல்லெண்ணெய் இருக்கிறது ஓகே, இல்லைன்னா இழுப்ப எண்ணெய் கிடைச்சா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம கோவில்ல தான் போய் ஏத்த முடியும். அதனால வந்து கோவில்ல போய் நீங்க ஏத்துங்க. அப்படி இல்லை நான் வீட்டுலதான் செய்ய முடியும்னா நீங்க வந்து அந்த அஷ்டமி அன்னைக்கு, அதாவது நீங்க வேலை கிடைக்கணுங்கிறது நல்ல விஷயம், அப்போ வளர்ந்து வரணுங்கிறதுக்காக நீங்க பண்றீங்க. அப்ப வளர்பிறை அஷ்டமியில நீங்க வந்து ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியும் நீங்க வந்து உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்குமே இந்த தீபத்தை வந்து நீங்க வீட்டுல வந்து ஏத்தலாம். அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து பாத்துக்கோங்க. மாலை 7 to 8, இல்ல வந்து காலையில 6 to 7, அந்த 2 நேரத்தை வந்து நீங்க பைரவர் வழிபாடுக்கு எடுத்துக்கோங்க. உங்க பக்கத்துல கோவில் இருக்கு, சிவன் கோவில்ல பைரவர் இருக்காரு அப்படின்னா விளக்கு ஏத்த முடியும்னா நீங்க வீட்லயே வந்து சிகப்பு துணி வாங்கி வச்சுக்கிட்டு அதுல வந்து 27 மிளகு, இதை வந்து 27 வாரம் வந்து நீங்க செய்யணும். அதாவது 27 வாரம் எந்த நாள்ல நீங்க சனிக்கிழமை பண்றதுன்னா சனிக்கிழமை பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. இல்ல வந்து தேய்பிறை அஷ்டமியில பண்றதா வளர்பிறை அஷ்டமியில பண்றதாங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி டைம் கன்வீனியன்டா இருக்கோ பாத்துக்கோங்க. இல்ல வாரம் சனிக்கிழமை வந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப 27 வாரம் உங்களுக்கு வந்து கணக்கு வந்துடும். அதுக்குள்ள உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பா வந்து கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இழுப்ப எண்ணெயில வந்து இந்த மிளகு தீபம் வந்து ஏத்துங்க. 27 மிளகு 27 வாரம், இதை வந்து மறந்துடாதீங்க. டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கோவில் பக்கத்துல இருக்க கோவில் எப்ப நட திறப்பாங்க, எப்ப வந்து நம்ம விளக்கு போடலாங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டு முடிவு பண்ணுங்க. ஒரு பூஜை பண்றது பெருசு இல்லை, அந்த பூஜையை நம்ம தொடர்ந்தோம்னா அந்த நமக்கு வேலை முடிகிற வரைக்கும் அவங்க திருவடியை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும். சூரியனோட ஆதிக்கம் வந்து கம்மியா இருக்கும் போது நமக்கு வந்து சில வேலைகள் வந்து தடைபட்டு போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் வந்து நம்ம வீட்டிலேயே செய்யறது, செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பு தீபம்ங்கிறது நம்ம வீட்டிலேயே செய்யலாம். பைரவர் இந்த போட்டோ சிலையெல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருக்க மாட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கோவில்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நிரந்தரமா நம்ம பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா இதை செய்யுங்க. நானும் இதை செய்யலான்னு இருக்கேன். அந்த சப்ஸ்கிரைபர் மூலமா எனக்கும் வந்து ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அதே மாதிரி சனிக்கிழமை ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கம் நமக்கு வந்து கம்மியா இருக்கணும், அவங்களோட வந்து நமக்கு வந்து கெடுபலன் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதுறோம். இந்த நோட்ல நீங்க எந்த நோட்ல வேணாலும் எழுதலாம். புதுசா ஒரு நோட்டு வாங்கி அதுல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மஞ்சள்ல போட்டு நீங்க வந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. அந்த நோட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் வெத்தலை மாலை, துளசி மாலை, கல்கண்டு இதெல்லாம் வச்சு அந்த நோட்டோட வச்சு படைச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் கோயில்ல எங்க ஊர்லலாம் வந்து அந்த பாதத்துல வச்சு படைச்சு அங்கேயே வச்சுக்குவாங்க. சில பேர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நோட்டை வந்து நீங்க உங்க பூஜை ரூம்லயே வச்சுக்கலாம். இல்ல முடிஞ்சிருச்சு இது எதுக்கு வச்சுக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு சந்தோஷமா இருந்தீங்கன்னா போய் நீங்க வந்து ஆத்துல கூட போய் விடலாம். அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. இப்ப எப்படி சாமிக்கு வந்து நம்ம புஷ்பம் போடுறோம், நெய்வேத்தியம்லாம் இருந்தா மீதி நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்துல போய் போடுவோம்ல, அந்த மாதிரிதான் வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் அந்த நோட்டை கொண்டு போய் நம்ம ஆத்துலயும் விடலாம். இந்த மாதிரி வந்து இங்க ஆஞ்சநேயர், சூரிய பகவான், அதுக்கப்புறம் வந்து பைரவர், முருகக்கடவுள், இவங்க 4 பேர்ல நீங்க யாரை சூஸ் பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா தொடர்ந்து வந்து அவங்களுக்கான பூஜைகளை பண்ணிட்டு இருக்கணும். நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு வந்து பரிகாரம் ஏதோ ஒண்ணு நல்லது வந்து செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அன்னதானமோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழை பெண்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பண உதவி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா படிப்பு செலவுக்கு வந்து உதவி பண்ணுங்க. கடவுளுக்கு வந்து மாலை செலுத்துறது அதெல்லாம் வந்து ஓகே தான். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கடவுளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க முதல் மாச சம்பளத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லபடியா வந்து வேலை கிடைக்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த சஷ்டி அன்னைக்கு அந்த முருகப்பெருமான அருளால எல்லோரும் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன்.
தொடர்ந்து ஏதாவது உங்களுக்கு தெரியணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.